சமையல் நடக்குது என்னண்டு வாப்பா ஆசைப்பட்டு ஒன்று கேட்டுனான். என்னண்ணா சமையல் முடிஞ்சா சாய்க்குட்டி? என்னண்ணா என்ன செய்றீங்க இப்போ? கீரை. ஓகே, வேற கறி என்னம்மா வச்சுக்கிறீர்கள்? புழுங்கல் அரிசி சோறு. இன்னைக்கு வந்து ஆடிச்சோவை கடைசி சோவை புழுங்கல் அரிசி சோறு. இது நார்மலா சின்ன ஆளுக்கு சாப்பிட மாட்டா வாக்கு வெள்ளை அரிசி சோறு பழமையா காய்ச்சறது. இப்ப நாங்கள் ஸ்ரீலங்கா போய் வந்ததுக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் அது நயனாதி கோயில்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சி. நான் 2 காய் சாப்பிட்டா நான் போட்டு வீடியோ நல்ல டேஸ்டாக இருந்தது. அங்கே சாப்பிட்டதோட புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிட்றான். இப்ப அடுத்தது சோறு மற்றது இது சுரக்காய் ஒரு கொஞ்சம் மெல்லிய தூள் போட்டு தக்காளி பழம் அங்க எப்படி வச்சதோ அதே மாதிரி நான் விரும்பி கேட்டா அப்படியே வச்சு மாதிரி இந்த சுரக்காய் சோதி பருப்பு கறி தாளிச்சு போட்டுக்கிறிய வாசமுத்து கமகமாண்டது. அங்கால அப்பா மிளகாய் வடகம் குழம்பு எல்லாம் தண்ணி தண்ணியாக இருக்காண்டால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக வைக்க சொல்லி சொன்னால் புழுங்கல் அரிசி சோறுக்கு இப்படி சைவ சாப்பாடு சாப்பிட்டு கோயிலில் எனக்கு அப்படி பிடிச்சது. நல்ல டேஸ்டாக இருந்தது. சாம்பார் அது எங்களுக்கு எப்போதும் செய்வோம். வேண்டாம் வெள்ளரிக்காய் போட்டு வெக்காய்க்கு கட்டாயம் போட்டு சுவிசில இருக்கிற வெக்காய் இப்ப கடும் வெக்காய் அப்ப இன்றைக்கு ஒரு பிடியா வாழை இலையும் இருக்கு வெட்டி சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கு. ஊறுகாய் கொண்டு வந்த நாங்கள் அது லெமன் ஊறுகாய். நான் 2-3 லெமனை தனியாக எடுத்து சாப்பிடுவோம். அப்படி நல்லா இருக்கு. அந்த புளிப்பு தன்மை நல்லா இருக்கும். அது சைவத்துக்கு ஊறுகாயோட சேர்த்து சாப்பிட அந்த மாதிரி இருக்கு. வேணாமா இன்றைக்கு ஒரு பொடி